18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் உன்னிடம் அவசர அவசரமாக ஒரு முக்கிய செய்தி சொல்ல வேண்டி இருந்ததால் தான் இப்போது உன்னை நாடி தேடி பேச வந்தேன். ஒரு சிலர் நீ நன்றாக இருக்கிறாய் என்றாலே பொறுக்க மாட்டாமல் பொறாமை கொண்டு ஏதாவது ஒரு வகையில் உன் மனதை கஷ்டப்படுத்த யோசிக்கிறார்கள். ஒரு சிலருக்கு நீ மகிழ்ச்சி இல்லை என தெரிய வந்தால் அதை நினைத்து கும்மாளமிட்டு குதூகலித்து சந்தோஷப்பட்டு அடுத்தவர்களிடம் சொல்லி அவன் என்னை என்னவெல்லாம் செய்தான், இப்படி கஷ்டப்படுகிறான், இப்போதுதான் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கிறது என நீ கஷ்டப்பட்டாலும் அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக மொத்தத்தில் நீ மகிழ்ச்சியாயிருந்தாலும் ஒரு சிலருக்கு பிடிக்காது, நீ மகிழ்ச்சியாய் இல்லை என்றாலும் ஒரு சிலர் அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நீ எல்லாரையும் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் உன்னிடம் உண்மையாய் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் என நம்பிவிட வேண்டாம். அதே நேரத்தில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அதற்கேற்றால் போல அவர்களிடம் பேசும் பழக்கமும் வைத்துக்கொள் என் தங்கமே. உன்னை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கிற கவலை உனக்கு வேண்டாம். ஏனெனில் நீ யார் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் உன்னுடன் பேசி பழகி புரிந்து கொள்ளட்டுமே தவிர, நான் இப்படிதான், நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன், நல்லதை தான் நினைப்பேன் என உன்னை பற்றி அடுத்தவர்களிடம் நீ பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஏனெனில் ஒருவன் தானாக பார்த்து புரிந்து கொள்வது வேறு, அடுத்தவர் சொல்லி கேட்பது வேறு. நீ என்னதான் காதுகிழிய கத்தினாலும் உன் எதிரில் இருப்பது எருமையாக இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது புரிய வருமா என்ன? அதே போலதான் நீ யார் என்பதை யாருக்கும் விளக்காமல் உன்னுடைய செயல்கள் மூலமாக புரியவை. பல நேரங்களில் நீ இந்த கருப்பசாமியிடம் பல விஷயங்களை கேட்டும் நான் உனக்கு செய்து கொடுக்கவில்லை, உன் கஷ்டத்தை போக்கவில்லை என்று தானே நினைக்கிறாய்? நிச்சயமாக இல்லை என் செல்லமே. நீ சில விஷயங்களுக்காக முயற்சிகளை செய்யும்போது அதையும் தாண்டி நான் வேறொன்றை நடத்துகிறேன் என்றால் எல்லாம் காரண காரியத்தோடு தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ ஒன்று நினைக்கும் போது நான் வேறு விருப்பத்தை வைத்துள்ளதால் உனக்கு அது சரிவராது என்பதால் தான் உனக்கான விஷயத்தை வேறு விதமாய் நடத்தி கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் சில முடிவுகள் நான் செய்வதெல்லாம் உன் புது வாழ்வின் தொடக்கத்திற்காகவும் நீ சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். எப்போதும் பொய் என்கிற கவசம் உன்னை காப்பாற்றும் என்று மட்டும் நம்பி விடாதே. ஏனெனில் பொய்யை எத்தனை அழகாய் பேசினாலும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உண்மை என்னும் ஆயுதம் எத்தனை பேர் முன்னாலும் வந்து உடைத்தெரித்துவிடும். அந்த பொய் உடைந்து எரிந்து கீழே விழுகும்போது உண்மையை நம்பிய மனிதர்களெல்லாம் உன்னை அசிங்கமாய் அவமானமாய் பார்ப்பார்கள் தானே. அதனால்தான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லாமல் மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை என உண்மையை சொல்லிவிடச் சொல்கிறேன். நீ யார் என எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணடிக்க வேணாம். அதற்கு பதிலாக யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என உன்னை பற்றிய புரிதலை அவர்களிடம் அப்படியே விட்டுவிடு. யாரிடமாவது போய் நீ என்னதான் நல்லது எடுத்து சொன்னாலும் அதை அவர்கள் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, எது நடக்க வேண்டும் என நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அவர்கள் காதில் விழும். நீ என்னதான் சொன்னாலும் அவர்கள் செய்ய நினைப்பதை தான் அவர்கள் செய்வார்கள். அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உன்னை பிடிக்க வேண்டும், நீ சொல்வதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என அதிகமான நிபந்தனைகளை அடுத்தவரின் மீது திணிக்காதே. அப்படி நீ சொல்வதெல்லாம் அவர்கள் கேட்டு நடக்க வேண்டும் என நினைத்தால் அவர்களிடமிருந்து உனக்கு அன்பு கிடைப்பதற்கு பதிலாக வெறுப்பு கிடைக்க ஆரம்பித்துவிடும். யாரையும் எதற்காகவும் நீ கட்டுப்படுத்தவோ அல்லது இதை செய் அதை செய் என கட்டளையிடவோ வேண்டாம். உன் திறமைகளை உனக்குள் வளர்த்து கொண்டு உன் அறிவை வெளிக்காட்டி நீ வெற்றி பெற்ற ஆளாக இந்த உலகத்தை வலம் பெற தயாராயிரு.